ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 55 ஜம்ப் கேம் ப்ராப்ளமை எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. இந்த அரேல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த எலிமெண்ட்ல இருக்கிற வேல்யூ, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம அவ்வளோ டைம் ஜம்ப் பண்ணிக்கலாம் டு தி எண்ட் ஆஃப் தி அரே. அதுக்கு மேலேயும் போய்க்கலாம். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அந்த வேல்யூ வச்சு எண்ட் ஆஃப் த அரே முடி போக முடியணும், ஆர் கிரேட்டர் தெனா போக முடியணும். அப்படி போக முடிச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும், இல்லாட்டி ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். எப்படின்னு சொல்றாங்க. இங்க 2 இருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்க 2 ஜம்ப் பண்ணிக்கலாம் ஆர் 1 ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 1 ஜம்ப் பண்றேன்னு வைங்க. 1 ஜம்ப் பண்றேன்னா 3க்கு ரீச் ஆயிடுவேன். 3 வேல்யூ வந்து 3 இருக்கிறதுனால 3 ஜம்ப் பண்ணிக்கலாம், 2 ஜம்ப் பண்ணிக்கலாம், 1 ஜம்ப் பண்ணிக்கலாம். இங்க நான் 3 ஜம்ப் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க. 1 2 3 ஜம்ப் பண்ணேன்னா நான் லாஸ்ட் பொசிஷன், அதாவது லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? அப்போ இந்த கேஸ்ல நான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அதே இந்த கேஸ் பாருங்களேன். இங்க வந்து நான் 3 ஜம்ப் பண்ணிக்கலாம், 2 ஜம்ப் பண்ணிக்கலாம், 1 ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் 3 ஜம்ப் பண்ண வச்சுக்கோங்க. 1 2 3 ஜீரோத் பொசிஷன் போயிடுவேன். ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோ ஜம்ப் போக முடியாது. அடுத்து இதே நான் 3ல இருந்து 2 ஜம்ப் பண்றேன்னு வைங்க. 1 2 இங்க இங்க வருவேன். 1க்கு வருவேன். 1ல இருந்து நான் ஒரு ஜம்ப் தான் பண்ண முடியும். திரும்பி ஜீரோக்கு தான் வருவேன். அடுத்து 3ல இருந்து நான் வந்து 2 ஜம்ப் பண்றேன்னு வைங்க. 1 2 ஒரு ஜம்ப் பண்றேன். 2க்கு வருவேன். 2ல வந்து திரும்பி 2 ஜம்ப் தான் பண்ண முடியும். 1 2 0க்கு தான் வருவேன். ஸோ இங்க இந்த அரேல வந்து என்னால லாஸ்ட் எலிமெண்ட்டை ரீச் பண்ணவே முடியாது. இந்த கேஸ்ல நான் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அரே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் பொசிஷனோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அரே லென்த் -1, விச் மீன்ஸ் டோட்டல் அரே லென்த் என்ன? 5 இருக்கு. இங்க வந்து 4 ஸ்டோர் ஆகும். அடுத்து நான் லாஸ்ட்ல இருந்து ஐட்ரேட் பண்றேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஒவ்வொரு லாஸ்ட் எலிமெண்ட்க்கு ரீச் பண்ண முடியுதா, இந்த எலிமெண்ட்னால லாஸ்ட் எலிமெண்ட்னால ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு நான் செக் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க 1 இருக்கு, ஒரு ஜம்ப் பண்ணா நான் ரீச் பண்ணிடுவேன் இங்க. அதே மாதிரி இங்க 1 இருக்கு, அது 1 இங்க வரும், அந்த 1ல இருந்து இங்க ரீச் பண்ணிடுவேன். ஸோ இதாலேயே முடியும். அடுத்து நான் இங்க வரேன், இங்க இருந்து நான் 3 1 2 3நாலையும் ரீச் பண்ண முடியும். அடுத்து 2 இருக்கு, 1 2 இங்க வரும், இந்த 1 இங்க வரும், இந்த 1 வந்து இங்க வரும். ஸோ இங்க இந்த அரேல நான் எல்லா எலிமெண்ட்னாலையும் லாஸ்ட் எலிமெண்ட் ரீச் பண்ண முடியும். அதனால நான் ரிவர்ஸ்ல இருந்து டிராவல்ஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அரே லென்த் -2. -1னா இந்த இந்த இது குறிக்கும், -2னா இந்த பொசிஷனை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ I is equal to 0 1 2 3 3 வரும். 3 greater than 0 செக் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து உள்ள வந்து if I plus ARR of I, அதாவது ஐயோட பொசிஷன் 3 பிளஸ் ARR of I. 3ல என்ன இருக்கு? 0 1 2 3 1 இருக்கு. 3 plus 1 4 greater than or equal to 4. இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, என்னால லாஸ்ட் பொசிஷனோட வேல்யூனால என்னால லாஸ்ட் இண்டெக்ஸை ரீச் பண்ண முடியும். அதுதான் நான் இது பண்றேன். ஸோ இந்த கேஸ்ல ட்ரூ ஆயிருது. அப்போ நான் லாஸ்ட் பொசிஷன் என்ன பண்றேன்? இங்க என்னால போக முடியுது. அப்போ இப்ப நான் லாஸ்ட் பொசிஷனை இதை அப்டேட் பண்றேன். இங்க எலிமெண்ட் வேற எலிமெண்ட்னால ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணணும். அதனால நான் லாஸ்ட் பொசிஷனை இப்ப என்னன்னு அப்டேட் பண்ணிடுறேன்? 1ன்னு அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்து என்ன ஆகும்? அடுத்து வந்து I வந்து 2க்கு டிக்ரிமெண்ட் ஆகும். 2 greater than 0. அடுத்து 2 பிளஸ் ARR of 2 0 1 2 2லயும் 1 இருக்கு. 2 plus 1 3. 3 greater than or equal to 1. ஓகேங்களா? 3 greater than or equal to லாஸ்ட் பொசிஷன் வந்து இப்போ 1. ஸோ இந்த கேஸ்லயும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ள வரும். உள்ள வந்து இப்ப நான் லாஸ்ட் பொசிஷனை வந்து இந்த 1க்கு பாயிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்து I வந்து 1க்கு டிக்ரிமெண்ட் ஆகும். 1 greater than 0. So equal to 1 greater than or equal to 0. So இங்க வரும். இங்க பொசிஷன் வந்து இப்ப என்ன? 1. ARR of 1 என்ன இருக்கு? 0
0 1 3 இருக்கு 1 plus 3 4 4 plus 1 5 5 greater than or equal to 1 ன்னு பார்க்குறேன் இந்த கேஸ்லயும் கண்டிஷன் ட்ரூ ஸோ இப்போ நான் லாஸ்ட் பொசிஷனை வந்து 3க்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா அடுத்து ஐ வந்து ஜீரோக்கு டிக்ரிமெண்ட் ஆகும் ஜீரோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த கேஸ்லயும் கண்டிஷன் ட்ரூ ஸோ இங்க வரும் ஐல வந்து ஜீரோ இருக்கு ஏரர் ஆஃப் ஜீரோல வந்து டூ இருக்கு ஸோ டூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் பொசிஷன் என்ன இப்போ த்ரீ இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும் ஸோ ஸ்கிப் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் கொஸ்டின் கிளியர் தான் இருக்கு அடுத்து ஜீரோ வந்து -1 ஆகும் லூப் வந்து டிக்ரிமெண்ட் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும் அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் பொசிஷன் வந்து ஈக்குவல் டு 0 பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ இந்த கேஸ்ல ஜீரோ ஆயிடும் ஓகே ஸோ இந்த கேஸ்ல வந்து லாஸ்ட் பொசிஷன் ஈக்குவல் டு ஜீரோனா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவோம் ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை